ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆனால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த அதிகாரத்துல யாருக்கு ஆக்கினை இல்லை என்பதை குறித்து இந்த அதிகாரம் துல்லியமாய் பேசுகிறது. என்னுடைய செய்தி என்னவென்றால், 8ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 7ஆம் வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதிலே இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த நாளினுடைய அந்த அதுல இருக்கிற அந்த மையத்தில் இருக்க அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு விரோதமான பகை. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை தி எனிமிட்டி ஆஃப் காட். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தேவனுக்கு விரோதமா இருக்கிற மக்கள், இன்றைக்கும் சபைக்கு போகிற, ஆண்டவரை அறிந்த, கர்த்தரை ஆராதிக்கிற பல தரப்பட்ட மக்கள் இன்றைக்கும் தேவனுக்கு விரோதமா இருக்கிறார்கள். ஒரு பக்கம் புறஜாதியார், இன்னொரு பக்கம் தேவனை அறிந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிறவர்கள். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். தேவனுக்கு விரோதமான பகையாளியாய். ஆங்கிலத்துல த எனிமிட்டி அகெயின்ஸ்ட் காட். தமிழ்ல விட ஆங்கிலத்துல அந்த வார்த்தை தேவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு 7 கூட்டத்தாரை இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இதில் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். திரும்ப அந்த வார்த்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு விரோதமான பகையாளிகள். திரும்ப இது நாத்திகர்கள் அல்ல, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பேசுகிறது. நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்குகிறவர்கள் தேவனுக்கு பகையாளிகள். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்குகிறவர்கள். இன்றைக்கு ஜெபிக்கிற அநேகர் கூட சம்பந்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை வீணிலே வழங்குகிறோம். சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு பாருங்களேன், உலக மனிதர்கள், அரசியல்வாதிகள், யாரை எடுத்தாலும் இன்றைக்கு அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். சம்மதமே இல்லை. பிதாவே இவர்களை மன்னியும். அவளுக்கு சாதகமான சில வார்த்தைகள் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், உலக மனிதர்கள் பேசுகிறார்கள். எல்லாரும் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இதெல்லாம் இதனுடைய கருப்பொருள் என்றால் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே என நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குகிற பலர், சத்தியம் பண்ணுவது, தேவன் மேல் சத்தியம், அதாவது ஆலயத்தின் மேல சத்தியம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வார்த்தை. எனவேதான் நான் சொல்லுவேன், அதாவது தேவனுடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்துவது. 2, அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தை தங்கள் சுயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது. இன்றைக்கு அதைத்தான் உலகத்து பணியில் செய்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் தங்கள் சுய லாபத்திற்காக, சுய நோக்கத்திற்காக ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஏதோ ஒரு வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை யாருக்கு, எங்கே, எப்படி, எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் முதல்ல அறிய வேண்டும். இன்றைக்கு அடிக்கடி ஆண்டு சொன்னார், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய நாமத்தை வீணாக, வசனங்கள் கூட அதாவது ரெலவெண்டே இருக்காது. ஈவன் பல செய்திகளை கேட்டிருக்கிறேன். சம்பந்தம் இல்லாத ஒருவரை தாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை, ஒருவர் வீழ்த்த வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை, ஒருவரை குத்தி காட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை. அது அல்ல. என் அன்பான பிள்ளைகளே, இவர்கள்தான் தேவனுக்கு பகையாளிகள். நம்பர் 1, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள், தேவனுடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்துகிறவர்கள். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, அது முக்கியம்தான். சம்பந்தம் இல்லாத குடும்பங்கள்ல மாமியாருக்கு மருமகள், அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கும்.
அதே போல மருமகளுக்கு சாதகமாக ஒரு சில வசனங்கள். கவனிங்கள், உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காக வசனத்தை பயன்படுத்தக்கூடாது. அது யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, எங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் சரியாய் பயன்படுத்தினார். அவர் வாழ்ந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏற்ற நேரத்துல, எனவேதான் திருமறை சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், குடும்பங்களிலே, நட்பு வட்டாரத்திலே, அரசியலிலே எல்லாருமே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வீணாய் பயன்படுத்துகிற மக்கள் ஏராளம். தேவன் தாமே அவர்களை தெளிவிப்பாராக. இவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகையாளிகள். எனிமி அகேன்ஸ்ட் காட். இரண்டாவது, யார் கிறிஸ்துவுக்கு பகையா இருக்கிறார்கள், அதாவது நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்காதவர்கள். சட்டையே பண்றதில்லை. எத்தனையோ வார்த்தைகள் குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து, அர்ப்பணத்தை குறித்து, எல்லாவற்றையும் குறித்த ஏராளமான வார்த்தைகள். இப்படித்தான் இருக்க வேண்டும். வேத வசனம் என்று சொல்லுவது இட்ஸ் a manual. இந்த உலகத்தில் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளோடு கூட ஒரு சின்ன ஒரு கை புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பேர் மேனுவல். அதனுடைய பொருள் என்னவென்றால், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கு அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அதான் மேனுவல். ஒரு சின்ன கால்குலேட்டர் வாங்கினா கூட ஒரு சின்ன கை புத்தகம் கொடுக்கப்படுகிறது, செயல்முறை புஸ்தகம். அப்படியானால் ஆண்டவர் மனிதனை படைத்து அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு துல்லியமாக தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சரியாய் படிப்பதில்லை. நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே அந்த வாரத்திற்கு ஒரு முறை வேதத்தை தொடுகிற மக்கள் இருக்கிறார்கள். இதோடு அடுத்த வாரம்தான். ஒருவேளை வசனங்கள் வீட்டிலே தொங்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அதுல ஒரு பெரிய பட்டிமன்றம். ஞாயிற்றுக்கிழமை காலையில வேதத்தை எங்கு வைத்தேன், அது எடுத்த இடத்துல இருக்கும். சில வீடுகளிலே, சில குடும்பங்களிலே அது ஸ்கூட்டர்ல போயிருப்பாரு, அந்த டிக்கில தான் இருக்கும். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது அங்கதான் இருக்குது. துக்கமான விஷயம். டோன்ட் நெக்லெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். எனவேதான் பக்தன் சொன்னான், அதாவது ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் வேதத்தை காத்து கொண்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆகாரத்தை பார்க்க எல்லாம் முக்கியம். இந்திரமான உலகம் இன்றைக்கு இந்த கைபேசியும் இந்த சோசியல் மீடியாவும் நம்மை ஆட்டி அலைகழிக்கிறது. அதுல நேரங்களை செலவு பண்ணுகிற மக்கள் ஏராளம். ஆனால் வேதத்தை தொடுகிறதற்கு நேரம் இல்லை. அது புரிகிறதோ புரியவில்லையோ, உங்களுக்கு வேதம் புரிகிறதோ புரியவில்லையோ, வாசியுங்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, அதை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். 1 சங்கீதம். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன். புரிந்தாலும் பரவாயில்லை, புரியாவிட்டாலும் பரவாயில்லை. அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், நான் என்ன பிரசங்கியாரா, நான் என்ன போதிக்கிறவரா, நான் ஏன் அதிகமா தியானம் பண்ண இல்லை. வேதம் உங்களை தற்காக்கும், உங்களை பாதுகாக்கும், வழிகாட்டும், உங்களை நல்வழிப்படுத்தும். அது மட்டுமல்ல, ஆபத்துக்கு நீங்கள் விலகி இருப்பீர்கள். இது குறித்த ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். The benefits of reading the Bible. வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். முடிந்தால் கேளுங்கள். நெக்லெக்டிங் வேர்ட் ஆஃப் காட். அவங்கதான் தேவனுக்கு பகையாளிகள். திரும்ப திரும்ப அந்த சிலுவையில் அறைந்தார்களே, அவர்கள் மாத்திரம் பகையாளிகள் அல்ல. ரோம போர்ச்சவர்கள் இல்லை. பரிசெயர், வேதபாரக, சதுசெயர் அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலேயும் நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட். பல ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன். வார்த்தையே இல்லை. வெறும் பாடல், வெறும் ஆடல், வெறும் துள்ளல். சொல்லப்போன ஆவியானவரை தவறாய் பயன்படுத்த வேண்டாம். எங்கே வார்த்தை இல்லையோ அங்கே ஜனங்கள் சிறுகிட்டு போவார்கள். டோன்ட் நெக்லெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை கனம் பண்ணுங்கள். வார்த்தை உங்களை கனம் பண்ணும். வார்த்தை யாரெல்லாம் கனவீனம் பண்ணுகிறார்களோ அவரெல்லாம் தேவனுக்கு பகையாளிகள். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸ்னீரிங் த ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய ஊழியத்தை ஏளனம் பண்ணுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை,
உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வேற பொழப்பே இல்லையா? வந்துட்டீங்களே, யோசித்து பாருங்கள். இதை எல்லாரும் சொல்லுகிறார்கள். புறஜாதியார், கிறிஸ்தவர்கள் கூட அப்படி நினைக்கிறாங்க. இல்லை அன்பானவர்களே, பாக்கியமான சேவை, பாதம் பணிந்து செய்வோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, முதல்ல சொன்னேன் நேம் ஆஃப் காட், இரண்டாவது த வேர்ட் ஆஃப் காட், மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன் த ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வேலையை. எனவேதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, பாக்கியமான சேவை இது. அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியம் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். டோன்ட் ஸ்னேரிங், தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் அசட்டையாய் செய்ய வேண்டாம். கனமான ஊழியம், மேன்மையான ஊழியம். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியம் என்று சொல்லப்படுவது ஒரு பாக்கியம். டோன்ட் ஸ்னேரிங் த ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்ய வேண்டாம். எந்த பணியில் இருந்தாலும், ஒருவேளை ஊழியத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம், ஒரு அலுவலகத்துல, ஒரு மீடியாவில, ஒரு ஆடியோவில, அதாவிட்டால் ஒரு பாடகர் குழுவில, இசைக்குழுவில, ஏதோ ஒன்று இருக்கலாம். ஏதோ ஒரு பணி உங்களுக்கு, ஒரு சின்ன ட்ராக் கொடுக்கிற வேலையா இருக்கலாம், ஜெபிக்கிற பணியா இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூலா இருக்கலாம், ஒரு யூத் தலைவரா இருக்கலாம். எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, டோன்ட் நெக்லெக்ட். ஸ்னேரிங் என்ற வார்த்தைக்கு அதை அற்பமாய் எண்ணுவது. அன்றைக்கு நெகேமியாவின் ஊழியத்தை அற்பமாய் எண்ணினார்கள், ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் ஊழியங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறது. உண்மைதான், கிறிஸ்தவர்களே பரியாசம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்லை அன்பானவர்களே, இதை விட உலகத்துல மிகப்பெரிய வேலை ஒன்றுமே இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உலகத்துக்கு ஊழியம் செய்தால் பாக்கெட் நிரம்பும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா மனசு நிரம்பும். மணி வில் fill on your packet but not your heart, but Jesus ministry will fill you both. ஆண்டுடைய ஊழியம் இந்த இரண்டையுமே நிரப்பும். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு பிரம்மாண்டமா இருக்கிறார்கள். அது காரணம் கர்த்தருடைய ஊழியம். அசதியா செய்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு பகஞ்சனாய் சரியாய் பயன்படுத்தாதவன். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன். மூன்றாவது, தேவனுடைய வேலையை அற்பமாய் எண்ணுகிறவன். திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப, ஒரு ஊழியனின் மனைவியா இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஊழியனின் பிள்ளைகளா இருப்பது அதை விட பெரிய பாக்கியம். ஒரு கிறிஸ்து விசுவாச குடும்பத்துல பிறந்திருக்கிறீர்களே, அதுவே பெரிய பாக்கியம். டோன்ட் ஸ்னேரிங், டோன்ட் டிஸ்பைஸ் த ஒர்க் ஆஃப் காட். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அடுத்து ஸ்காஃபிங் த பீப்புள் ஆஃப் காட். என சொல்ல வந்த வார்த்தை தேவ ஜனங்களை பரியாசம் பண்ணுவது. ஒருவேளை அது உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆரம்பத்துல எனக்கு நடந்தது. பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், குடும்பத்திலே பரியாசம், வீதியிலே போகும்போது பரியாசம், என் பெயரையே வித்தியாசமாய் சொல்லுகிற மக்கள் ஏராளம். அந்த தெருவில அந்த பெயரை வேற மாதிரி சொல்லுவாங்க. அதை காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. என் வார்த்தை சொல்லுகிறேன், டோன்ட் ஸ்காஃபிங் த பீப்புள், தேவ ஜனத்தை, தேவ ஊழியர்களை ஒரு நாளும் நீங்கள் பரியாசம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு வாயை திறந்த ஊழியக்காரர்களை பற்றி ஒரு பரியாசம். அது சிலது உண்மையா இருக்கலாம், சிலது பொய்யா இருக்கலாம். வாய்க்கு வந்தபடி, அது பொறாமையின் ஆவி. அவர் அப்படி வளர்ந்து விட்டார், இப்படி வளர்ந்து விட்டார், அவர் பெரிய பணக்காராகி விட்டார், கார் வாங்கி விட்டார், பங்களா வாங்கி விட்டார். அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுறவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பகையாளி. திரும்ப சொல்லுகிறேன், த நேம் ஆஃப் காட், தேவனுடைய நாமத்தை சரியாய் பயன்படுத்தாதவர்கள். இரண்டாவது, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள். மூன்றாவது, தேவனுடைய ஊழியத்தை அற்பமாய் எண்ணுகிறவர்கள். இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு பகைஞ்சர். நான்காவது சொன்னேன், பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனத்தை பரியாசம் பண்ண எத்தனையோ பேர் இந்த வேத புஸ்தகத்துல தேவ ஊழியனை பரியாசம் பண்ணின. மொட்டை தலையனே ஏறிவா, அவர்கள் எல்லாம் அங்கே கரடி பீறி போட்டது. யோசித்து பாருங்கள், யாரெல்லாம் தேவனுடைய நாமத்து விரோதமாய், ஒரு சவுல், ஒரு அப்சலோம், யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு, சரித்திரத்துல கூட எந்த ஹிட்லர் கிறிஸ்துவை கொலை செய்தாரோ அதே அவர் வாழ்ந்த இடம் இன்றைக்கு வேதம் அச்சிடப்படுகிற இடமாய் மாறி இருக்கிறது.
Don't snare scoffing the people of God. தேவ ஜனத்தை, தேவனுடைய ஜனங்களை பரியாசம் பண்ண வேண்டாம். திரும்ப திரும்ப நீங்க எல்லாரும் சொல்லுற வார்த்தை இப்படி சொல்லுவாங்க, அவர் ஜிப்பா போட்ட பசுத்தவானா, மீச எடுத்த பசுத்தவானா. கவனியுங்கள், உங்களால் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்கிறார். இன்றைக்கு ஒரு வாதங்கள், கள்ளப்புடவை கட்டினா பரிசுத்த வாட்டியா, நகையை கட்டினா பரிசுத்த வாட்டியா, அந்த வார்த்தை நான் வர விரும்பவில்லை. உங்களால் செய்ய முடியவில்லை, அவள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் காரணம் கற்பிக்க வேண்டாம். உங்களால முடியல, உடைகளை மாற்ற முடியல, நகைகளை மாற்ற முடியல, அலங்காரங்களை மாற்ற முடியல, உங்கள் ஆடம்பர வாழ்க்கையை மாற்ற முடியல, உங்களுடைய ஸ்டைலை மாற்ற முடியல. அப்படியானால் அவர்கள் ஏதோ ஒன்று செய்கிறார்கள். அது வேஷம், அது ஒரு விளம்பரம், அது ஒரு போலி, அதெல்லாம் தேவையில்லாத வாதங்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பகையாளிகள். டோன்ட் கிரிட்டிசைஸ் த பீப்புள் ஆஃப் காட். தேவ ஜனத்தை பரியாசம் பண்ணாதிருங்கள். அவர் ஒன்று செய்கிறார்களா, அவர்களுக்கு அது கிருபை. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, டோன்ட் கிரிட்டிசைஸ். இதன் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். என்னால் செய்ய முடியவில்லை, அவர்கள் செய்கிறார்கள். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. சில பேர் செருப்பு போடாம கூட ஊழியம் பண்றாங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் அவங்கள, அதை பற்றி அவருடைய அர்ப்பணம். நம்மளால முடியலையே, நம்மளால சில காலம் விட முடியல. கவனிங்கள், திருமணம் பண்ணாம ஊழியம் பண்றாங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் them. திரும்ப சொல்கிறேன், இவர்கள் தான் scoffing the people of God. தேவ ஜனத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பகையாளிகள். ஐந்தாவது நான் சொல்ல விரும்புகிறேன், unthankfulness of the mercies of God. தேவ இரக்கங்களை குறித்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாத இதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு பகையாளிகள். நடத்தி வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள் யோசித்து பாருங்கள். unthankfulness, நன்றி இல்லாத ஒரு இதயம். வாழ்வு தந்தாரே, வசதி தந்தாரே, தாயின் கருவு உருவான நாள் முதற்கொண்டு பாதுகாத்தாரே. எத்தனையோ குழந்தைகள் கருவிலே செத்து போகிறது. எத்தனையோ பிள்ளைகள், அதாவது அந்த சின்ன தன் வாலிபத்தை கூட காண முடியாமல் இன்றைக்கு இந்தியாவிலே குழந்தை இறப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். காரணங்கள், சத்து, அது நியூட்ரிஷன் இல்லை, அதற்கு ஆரோக்கியம் இல்லை, தாய் தகப்பதற்கு ஏற்றதான ஆரோக்கியம் அவங்களுக்கு இல்லை. இப்படி பல காலம் இந்தியாவிலே அதிகமாய் குழந்தை இறப்பு அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறாரே. அதுவும் பெண் பிள்ளைகள் வெளியே போய் உள்ளே வருவது என்பது மிகுந்த சிரமம். சென்னை நகரத்தினுடைய வாகனங்கள் நாள்தோறும் விபத்து. வீட்டில் இருந்தாலும் விபத்து, வெளியே போனாலும் விபத்து, சும்மா நடந்து போனாலும் விபத்து தான். அதற்கு நீங்க காரணங்களை நீங்க பார்க்கலாம். சமையல் செய்யும் போதே குளியல் அறையில வழிக்கு விழுந்த நிறைய மறித்த நிறைய பேர், நிறைய மிகப்பெரிய ஆளுநர் எல்லாம் மறித்து இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இப்படி மறித்து இருக்கிறார்கள் குளியல் அறையிலே. அப்படியானால் திரும்ப சொல்கிறேன், மர்சிஸ், தேவனுடைய இரக்கங்கள் இதுவரை நடத்திற்றே, இதுவரை என்னை பாதுகாத்ததே, முதிர் வயதிலும் கனி தந்து. எத்தனையோ பேர் பாதி வயதிலே மறித்திருக்கிறார்கள், இள வயதிலே மறித்திருக்கிறார்கள். இள வயதிலே கணவனை இழந்த தாய்மார்கள், இள வயதிலேயே மனைவியை இழந்த கணவன்மார்கள், மிக கடினம், நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைகள். ஒரு மனைவி இழக்கிற அந்த கணவனுடைய நிலைகள் பரிதாபம். ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லை, தேவைகளை சந்திக்க வார்த்தை இல்லை, எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது. அந்த கணவன் மிகப்பெரிய கொடுமை அது. மனைவியை இழந்த கணவர்கள், அதே போல கணவன் இழந்த இளம் மனைவிகள் மிக கொடுமை. ஆதரவற்ற பிள்ளைகள், இப்படிலாம் இருக்கும்போது நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல ரட்சிப்பு, நல்ல ஒரு திருச்சபை. ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். யார் கிறிஸ்துவுக்கு பகைஞர் சொன்னால் நன்றி அறிதல், தேவனுடைய இரக்கங்களை குறித்து கொஞ்சம் கூட நன்றி அறிதல் இல்லாதவர்கள். அந்த நன்றி இருக்குமேயானால் ஒரு நாளை, ஒரு வாரத்தை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. 4 வாரங்கள் சபைக்கு போவாங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ், ஒரு வாரம் இங்கே, ஒரு வாரம் அங்கே, அங்கே திருமணம், இங்கே காது குத்துறது. யோசித்து பாருங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய. The reason is they're unthankful the mercies of God. தேவனுடைய இரக்கங்களை மறந்து போன அவர்கள். அடிக்கடி பவுலடியார் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
யோசித்து பாருங்க. அவருடைய இரக்கம், பாட்டெல்லாம் பாடுறோம். உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. அதை பாடலில் உடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுங்கள். பி தேங்க்ஃபுல். யார் கிறிஸ்துக்கு பகையாளிகள் சொன்னால், எவன் ஒருவன் தேவ இரக்கங்களை மறந்து போகிறானோ, தேவ தயவை மறந்து போகிறானோ, தேவனுக்கு காட்டின வழிகள் பாருங்க. ஒரு கிராமத்துல பிறந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு கூலி தொழிலாளிக்கு பிள்ளைகளாய் பிறந்து இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. என் தாய் தகப்பனும் படித்தவர் அல்ல, படித்த ஒரு பெற்றோர் அல்ல. எனக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். அடிப்படை தேவையில்லாத அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு அவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியம். மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கு. யார் அவருடைய பகைஞர் சொன்னால், அன்தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் த மெர்சிஸ் ஆஃப் காட். தேவனுடைய இரக்கங்களை மறந்து வாழ்கிற அவர் அழகா பண்ணார். மறந்து வாழ்ந்தவன் நான், மறுதளித்தவன் நான். ஆனாலும் அவர் என்னை மறக்கல, நீர் என்ன மறக்கல. அவர் என்னை மறவாமல் இருந்தபடினாலதான் இன்ன வரைக்கும் உயிரோடு கூட வாழ்கிறோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். யார் கிறிஸ்துவுக்கு பகைஞர்? அன்தேங்க்ஃபுல்னஸ் ஆஃப் தி மெர்சிஸ் ஆஃப் காட். குறிப்பு, யார் கிறிஸ்துவுக்கு பகையாளிகள்? ரெசிஸ்டிங் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியானவருக்கு ஏத்து நிற்கிறவர்கள். பல நேரங்கள் ஆவியானோடு பேசுறார். ஜெபி மகனே, உபவாசம் பண்ணும் மகனே, அந்த நபருக்கு ஊழியம், அந்த நபரிடத்துல பேசு மகனே, இதை செய்யாதே, இதை பார்க்காதே, இது உனக்கு தேவையில்லை, அந்த உறவு தேவையில்லை, அந்த நபர் தேவையில்லை, இது உனக்கு தேவையில்லை. பல நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இது உனக்கு அவசியம் இல்லை, உன்னை அது கண்ணியிலே வீழ்த்தும். இன்றைக்கு உனக்கு அது இன்பமா இருக்கலாம், பிற்காலத்திலே அது உனக்கு தீமையை தரும். இட் இஸ் a dangerous, it's a cunning trick played by the devil. பிசாசு கெடுக்கிற ஒரு சூழ்ச்சி. அதை செய், இதை செய். நிறைய பேர் கூட ஆண்டுடைய அழைப்பை விட்டு விட்டு தேவையில்லாத ஒன்று, பணக்காரனாக வேண்டும், பெரிய பிசினஸ் ஆக வேண்டும், அது பண்ணுங்க. இஃப் த லார்ட் லீட்ஸ் யூ, தேவன் நடத்துவாரானால் பண்ணுங்க. எல்லாரும் பண்றாங்க, பணக்காரராக வேண்டும். உலகத்திலே சொல்றாங்க, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளைய, உங்க அழைப்பு என்ன? உங்க அழைப்பை விட்டுட்டு என்ன பண்றீங்களே? இஸ் இட் ரைட்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. டோன்ட் ரெசிஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவர் கேளுங்க. யாங்கிச்சோ அப்படி சொல்லுகிறார். ஒரு முறை அவர் சொல்லுவாராம் ஆவியானவர்கிட்ட பார்த்து, நாங்க போகலாமா? தாவீதின் வாழ்க்கையை இதை நாம் பார்க்கிறோம். நான் போகலாமா, முறியடிக்கலாமா, செல்லலாமா? ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்கொயர் காட். தேவன் சொன்னார் போ. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் ஆவியானவரை பேஸ் பண்ணி தான் இருக்குதா? திருமணங்கள், உங்களுக்கு அந்த பையன் பிடிக்குது, உங்களுக்கு அந்த பெண்ணு பிடிக்குது, உங்களுக்கு கலர் பிடிக்குது, காஸ்ட் பிடிக்குது, ஆனா கிரைஸ்டுக்கு எல்லாமே பிடிக்கணுமே. இது ஒரு பெரிய பொய். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அது பெரிய பொய். கலரால் வந்தது, கேஷால் வந்தது, காஸ்டால் வந்தது, எப்படியோ வந்தது. டோன்ட் ரெசிஸ்டிங் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவ ஆவியானவருக்கு ஏத்து நிற்க வேண்டாம், கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாம இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய ஆசீர்வாதங்கள் மகா பெரியது. டோன்ட் ரெசிஸ்ட். ஒரு ஜெபமா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு நபரை சந்திப்பதா இருக்கலாம், ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கலாம். ஏன், எதற்கு, எப்படி இல்லை. ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிங்க, அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெரிது. அந்த நபர் வேண்டாம், விட்டு விடுங்கள். இந்த தொழில் வேண்டாம், விட்டு விடுங்கள். இந்த காரியங்கள் வேண்டாம், விட்டு விடுங்கள். இதை பார்க்க வேண்டாம், விட்டு விடுங்கள். அந்த இடத்திற்கு நீங்கள் போக வேண்டாம், விட்டு விடுங்கள். செஞ்சு பாருங்க. You will have the 100-fold blessing. எண்ணிலடங்கா நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். Don't resist the Holy Spirit of God. ஏழாவதாக சொல்லுகிறேன், rejecting the saving Son of God. இரட்சகரை புறம்பே தள்ளுகிற மக்கள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க.
இன்னும் வயசு இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது. இல்ல, நாட்கள் கொடிதாய் மாறிடும். டோன்ட் ரிஜெக்ட் த சேவிங் சன். ரட்சகரை புறம்பே தள்ளாதிருங்கள், ரட்சிப்பை புறம்பே தள்ளாதிருங்கள். காலையோ மாலையோ, நள்ளிரவோ நடுப்பகலோ, மரணம் யாருக்கும் போஸ்ட் கார்டு போட்டு வர்றதில்லை. எப்ப வேணா வரும், எந்த சூழ்நிலையிலும் வரும். டோன்ட் ரிஜெக்ட் த சன் ஆஃப் காட். ரட்சிப்பின் ஆண்டவரை புறம்பே தள்ளாதிருங்கள். இல்ல நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன். அவன் சொன்னானே, என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பொறிப்பாயிரு, இன்னும் அநேக நாட்களுக்கு பிறகு. ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டால் இது யாருடையதாய் மாறும். என்னை கேட்டுக்கொள்ள பிள்ளை, டோன்ட் ரிஜெக்ட் த சன் ஆஃப் காட். இந்த 7 காரியங்களை சொன்ன. நம்பர் 1, நேம் ஆஃப் காட், தேவனுடைய நாமம். நம்பர் 2, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. எதிர்க்கிறவர்கள். 3வது, ஒர்க் ஆஃப் காட், இதனுடைய வேலையை, கிரியைகளை. 4வது, பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனத்தை பரியாசம் பண்ணுவது. 5வது, அன்தேங்க்ஃபுல், த மெர்சிஸ் ஆஃப் காட், இதனுடைய இரக்கங்களை மறந்து போவது வேண்டாம். 6வது, ரெசிஸ்டிங் தி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவருக்கு ஏத்து நிற்பது. எனவேதான் அன்னை பவுல் சொன்னார், துர்க்கணத்துல ஒரு ஆவி என்றைக்கும் அவன் எதிர்த்து இருக்கிறவனே அவன் என்ன ஆனான்? குருடனானான். கையிலாக கொடுக்கிறவளை அவன் தேடினான். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், மாய வித்தைக்காரன். டோன்ட் ரெசிஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் கீழ்ப்படியுங்கள். டோன்ட் ஆர்கியூ. கடைசியாக, ரிஜெக்டிங் தி சேவிங் சன் ஆஃப் காட், தேவனுடைய ரட்சிப்பின் ஆண்டவரை புறம்பே தள்ள வேண்டாம். டோன்ட் ரிஜெக்ட். எனவே திருமலை சொல்லுகிறது, இன்றைய ரட்சணை நாள், இந்திய அனுக்கிரக காலம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே வருவேன், அவனோடு பிரவேசிப்பேன், அவனுக்கு போஜனம் தருவேன். அந்த கருத்து என்னவென்றால், தேவைகளை சந்திப்பேன், வாழ்க்கையை மாற்றுவேன். என் சத்தத்தை கேட்கலாம். திறந்தால் விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், சுய சித்தத்தின் ஆண்டவர். என் சத்தத்தை கேட்டால் நோடு பேசும் ஆண்டவர். 3வது, போஜனம் பண்ணுவேன், உன் தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், உனக்கு சமத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர். எனவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகையாளியா இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த அதிகாரம் வாசித்து பாருங்க, எதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. திரும்ப சொல்ல விரும்பவில்லை. தேவனுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிரியை, தேவ ஜனங்கள், தேவ இரக்கம், தேவ ஆவியானவர், தேவனுடைய ரட்சிப்பு. அசட்டை பண்ண வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுவோம். தேவனுக்கு பகையாளியாய் மாறினால் வாழ்க்கை இதை விட துயரம் ஒண்ணுமே இல்லை. உலகமே எதிராக இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட இருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் நமக்கு பகையா இருந்து உலகமே உங்களுக்கு சாதகமா இருந்தால் ஒன்றுமே இல்லை. அது ஒரு பூஜ்யமான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை. சோ தேவனுக்கு பகையாளி அல்ல, தேவனுக்கு நண்பனாயிருங்கள். ஆபிரகாம் தேவனுடைய ஸ்நேகிதன் எனப்பட்டான். தேவனுக்கு நண்பனாயிருப்போம், உலகத்துக்கு பகஞ்சனாயிருப்போம். இங்க நிறைய பேர் உலகத்துக்கு நண்பனா இருக்கிறாங்க, தேவனுக்கு பகையா இருக்கிறாங்க. பாஸ்டர் பிடிக்கல, ஆனா உலக மக்களை பிடிக்குது. புரிய நினைக்கிறேன். எல்லாரையும் பிடிக்குது ஊழியக்காரரை தவிர, எல்லாரையும் பிடிக்குது ஆண்டவரை தவிர. அந்த வாழ்க்கை வேண்டாம். டோன்ட் பி எனிமி அகேன்ஸ்ட் காட். தேவனுக்கு சத்துருக்களாய் அல்ல, அவருக்கு நண்பர்களாய் இருப்போம். வாழ்வு பெறுவோம், மேன்மை அடைவோம், உயர்வடைவோம். இதை விட 1000 மடங்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். யூ கேன் பொசஸ் த வேர்ட் ஆஃப் காட்ஸ் பிளஸிங். இதனுடைய வார்த்தைகளை நீங்க சொந்தக்காராய் மாறலாம். நாட் ஓன்லி பொசஸிங், ப்ரோக்ளைமிங். அந்த வார்த்தையை அநேகருக்கு நீங்கள் தர முடியும். அப்படிப்பட்ட மக்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. பொசஸிங் கிரேஸ் என்ற ப்ரோக்ளைமிங் கிரேஸ், அதை அநேகருக்கு சொல்லி அவர்களும் அந்த ஆசீர்வாத சொந்தக்காரர்களாய் மாற உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு
பகிஞ்சர்களாய் அல்ல, தேவனுக்கு விரோதிகளாய் அல்ல, தேவனுக்கு நண்பர்களாயும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்படிப்பட்ட தேவனுக்கு சிநேகிதர்களாய், உடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாய், ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உடைய இரக்கங்களை மறவாமல் ஒரு நாள் நினைக்கும்படியாய், ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படிய கடைசியில கேட்டோமே ஆண்டவரே, தேவ ஊழியத்தை செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் உடைய இரக்கங்களை சொந்தக்காரராய், ஆண்டவரே உங்கள் ரட்சிப்புக்கு நாங்கள் தூரமாய் அல்ல, நாட் டு ரிஜெக்ட் த சன் ஆஃப் காட், ரட்சிப்பை கொடுக்கிற தேவனுக்கு தூரமாய் எதிர்க்கிற அல்ல, ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற ரட்சிப்பு. ஆமா, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் விடுவிக்கிறீர். நேற்று ரட்சிப்பு அல்ல, தினந்தோறும் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிது. அந்த புதிய கிருபைகளால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கங்கள் பெரிது, ஒவ்வொரு நாளும் உடைய தயவு பெரிது. அந்த பெரிய தயவுக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றும். நாட் எ எனிமி பட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு பகைஞர்களாய் அல்ல, நண்பர்களாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். என்னை மாற்றும், எங்களை மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுக்கு நண்பர்களாய் மாற்றும். அதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை மாற்றும். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொள்ளும், அபிஷேகம் பண்ணும், அனல் மூட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பகைவர்களாய் அல்ல, நண்பர்களாய் மாறுவோம். முயற்சி பண்ணுவோம், ஜெபிப்போம், தீர்மானிப்போம். தேவனுக்கு நண்பனாய் இருப்பது மிகப்பெரிய மேன்மை. God bless you. உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.